சிவபெருமானை கும்பிடக்கூடாதுங்க. சிவபெருமானை கும்பிட்டா ரொம்ப கஷ்டம் வரும். வீட்டில் சண்டை வரும். வீடு தொடச்சிக்கிட்டு போயிடும் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்களே, அது உண்மை தானா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சிவபெருமானை வீட்டில் வச்சு கும்பிட்டா சண்டை வருமா? அப்புறம் வீட்டில் இருக்கிற காசெல்லாம் தொடச்சிக்கிட்டு போயிடும். அப்புறம் அது சுடுகாட்டு சாமி அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மை தானா? நம்முடைய சமயம் சிவபெருமானை பற்றி, குறிப்பாக சைவ சமயம் என்ன சொல்கின்றது என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். இந்த சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடுறத சொல்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, காடுடைய சுடலை பொடி பூசி அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்கிறார். அப்படின்னா சுடுகாட்டில் சிவபெருமான் இந்த பிணங்களை எரித்த சாம்பலை பூசிக்கொள்கிறான் அப்படின்னு சொன்னவர் அடுத்து என்ன சொல்கிறார்னா, என் உள்ளம் கவர்கள்வன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பேய்வாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களோ அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் திருவங்கமால் இந்த தலையே நீ வணங்காயின்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் சொல்கிறார், சுடுகாட்டில் பேய்களோடு சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கின்றான் இந்த சிவபெருமான், அவனை கண்ணால் பாருங்கள், வாழ்கின்ற போது கண்ணால் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஞான சம்பந்தர் சிவபெருமான் சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கிறான், அவனை பார்க்க எனக்கு அச்சமாக இருக்குன்னு சொல்லாமல் என் உள்ளம் கவர்கள்வன்னு சொல்கிறார். நாவுக்கரசு சொல்கிறாரு, இந்த பேய்களோடு சேர்ந்து சுடுகாட்டில் ஆடிக்கொண்டிருக்கான இந்த பெருமான், அவனை நல்லா கண்ணார பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரெண்டு பேரும் சிவபெருமானை பார்த்து அச்சப்பட்டதா தெரியல. ரெண்டு பேரும் விரும்பி பாருங்கள், விரும்பி வழிபடுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ஏன் சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடிக்கிட்டு இருக்காரு? அவர் சுடுகாட்டுக்கு சாமி தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமான் அழித்தல் தொழிலை செய்கிறான்னு நமக்கு தெரியுது. அதனால் எதை அழிக்கிறான் அப்படின்னா, நம்ம இந்த வாழ்க்கையில் நம்முடைய இறுதி கட்டமாக நமக்கு தெரிகிறது, எல்லோருக்கும் தெரியுது எங்கன்னா, சுடுகாட்டில் கொண்டு போய் நம்மளை எரிக்கிற வரைக்கும். நமக்கு சுடுகாடு இடுகாடுன்னு இருக்குது. சுடுகாடு என்பது கொண்டு எரித்து விடுவது, இடுகாடுங்கிறது புதைக்கிறது. அப்போது இந்த சுடுகாட்டை பற்றி சொல்லுகின்ற போது, இந்த பிறவியில் நாம் ஒரு உடல் கொண்டு வாழ்கின்றோமே, அந்த உடல் வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் நாம் இறந்த பிறகு முடித்து வைப்பவன் பெருமான். முடித்து வைத்து அடுத்த பிறவிக்கு நம்மை ஆளாக்குகின்ற அருள் தொழிலை பெருமான் செய்கின்றான். அப்படின்னா எல்லா உயிரினுடைய இந்த உடல் வாழ்க்கையை ஒவ்வொரு பிறவியிலையும் எரித்து சாம்பலாக்கி முடிக்கின்றவன். இந்த பிறவியில் நமக்கு இருக்கக்கூடிய உறவு, இந்த தனு கரண போகன்றாங்க இல்லைங்களா, அவற்றை முடித்து இந்த உடம்பு, உலகு, நம்மை சுற்றி வாழ்கின்ற மனைவி மக்கள், அடுத்து நாம் நுகர்கின்ற நுகர்ச்சி பொருள்கள், இவற்றையெல்லாம் ஒவ்வொரு பிறவியிலையும் முடித்து சாம்பலாக்கி அடுத்த பிறவியில் மறுபடியும் நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்து ஒவ்வொரு பிறவியிலும் நம்ம உயிரினுடைய அறிவை மேம்பட செய்கின்றான். அது இறைவன் செய்கின்ற நன்மையான செயல் என்று நம்முடைய அருளாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க, அவன் சுடுகாட்டில் ஆடுறதுனால அவன் சுடுகாட்டு சாமி நினைக்கிறாங்க இல்லைங்களா. மணிவாசகர் ரொம்ப அழகான பதில் சொல்கிறார். அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அடிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், புகுவிப்பாய் நின் தொழும்பின். அப்போ ஒவ்வொரு பிறவியும் படைக்கின்றான், காக்கின்றான், அழிக்கின்றான், அடுத்து அவன் திருவடிக்கு ஆளாக்குகின்றான் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் சொல்கிறார். ஆனால் நாம் இந்த அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய்ங்கிறத மட்டும் நாம் எடுத்துக்கிட்டு அந்த சிவபெருமான் அதுக்கு பின்னால் போக்குவாய், புகுவிப்பாய் அப்படின்னு சொல்கிறத நம்ம கவனிக்காதனால தான் எப்போதும் எல்லாரும் அந்த சிவபெருமான்றது சாவு கடவுள், சாவுக்குரிய கடவுள், சுடுகாட்டில் உள்ள கடவுள் அப்படின்னு புரிஞ்சிக்காமல் சொல்கிறாங்க. இப்படி இந்த மரண அச்சம் எல்லாருக்கும் இருக்கிறதுனால அந்த சிவபெருமானை வீட்டில் கொண்டு வந்து வச்சா மரணம் ஏற்பட்டுரும் அப்படின்றாங்க. அப்புறம் இந்த சிவபெருமான் மரணத்தை கொடுக்குறவர் தான், காசு பணம்லாம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறது நான் நினைக்கிறதுனால கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, சிவபெருமானை வச்சா கையில் உள்ள காசெல்லாம் கழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிவபெருமான் எல்லாவற்றையும் கொடுப்பான், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை அப்படின்னு சொல்லி சுந்தரர் பெருமான் ரொம்ப அருமையாக பாடுறார்.
இப்படி புரிஞ்சிக்காம இவங்க சொல்கிறவங்க அவங்க சொல்கிறவங்க அது பேச்செல்லாம் கேட்டுட்டு இந்த 4 பேர் இருந்தாங்களே, ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அந்த 4 பேர் சொன்ன பேச்சை கேட்காம வேற யாரோ 4 பேர் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த சிவருமானை வீட்டில் வச்சு கும்பிட்டா வீடு தொடச்சிக்கிட்டு போயிடும், அப்படின்னா செல்வமே இருக்காது, அடுத்து வீட்டில் அடிக்கடி சண்டை வரும் இல்லைங்களா. அதற்கு மேலே அது சுடுகாட்டு சாமி, அதை வச்சாலே வீட்டில் இறப்பு ஏற்படும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நாம் ஒன்று நினைவில் கொள்ளணும், நம்ம எப்படி தான் வாழ்ந்தாலும் போனாலும் வந்தாலும் இந்த சிவபெருமானை கும்பிடாமல் வேறு வேறு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாலும் இறுதியில் அவர்கிட்ட தான் போகணுமா. சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்துய்மினேன்னு திருமூலர் சொல்லுவார். அப்போது நாம் என்னத்தான் ஆட்டம் ஆடி அந்த சிவபெருமானை வீட்டில் வச்சு வைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு சண்டை வரும், வீடு தொடச்சிக்கிட்டு போயிடும், அது சுடுகாட்டு சாமின்னு ஒதுக்கி வச்சாலும் கடைசியில் அங்கே தான் நம்மளை கொண்டு போவாங்களாம். அந்த சிவபெருமான் தான் நமக்கு அருள் கொடுக்கணுமா. அதனால் வாழுங்காலத்திலேயே நம்ம சைவத்தில் சொல்லியிருக்காங்க, வைத்து வழிபடுவதற்கு மிகவும் அருமையான கடவுள் சிவபெருமான். அதனால தான் தெய்வ சேக்கலாருக்கு சிவபெருமான் அடி எடுத்து கொடுத்தாராம். உலகலாம் அப்படின்னு ஒரு அடி எடுத்து கொடுத்த உடனே பெரிய புராணம் எழுதுறதுக்கு உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படின்னு சேக்கலார் பாடினார். அரியவன்னா என்ன பொருள்னா அருமையானவன்னு பொருள். அப்போ உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் சிவபெருமான் வழிபடுவதற்கு அருமையானவன் நம்ம அருளாளர்கள்லாம் சொல்லியிருக்கின்ற போது யாரோ ஒரு சிலர் சொன்னதை கேட்டுக்கிட்டு சமயத்தை புரியாமல் சொல்கிறவங்கள கேட்டுக்கிட்டு சிவபெருமானை வீட்டில் வச்சு கும்பிட்டாலே நமக்கு துன்பம் வரும், சிவபெருமானை வீட்டில் வச்சு கும்பிட்டாலே சண்டை வரும், சிவபெருமான் சுடுகாட்டு சாமி அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு தமிழ் சைவர்கள் யாரோ சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சைவர்கள் இப்படி அந்த உண்மையான செய்தியை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களே, அதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய அருள் பெற்ற அருளாளர்கள் சொல்கின்றார்கள், சிவபெருமானை வீட்டில் வைத்து வழிபடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானை வீட்டில் வைத்து வழிபடுவது சைவர்களுக்குரிய தலையாய கடமைன்னு சொல்கிறாங்க. இப்போ எனவே இதற்கு பிறகு இந்த சிவபெருமான் அவர் சாவு கடவுள், அவர் சுடுகாட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை வச்சா சண்டை வரும், வீடு தொடச்சிக்கிட்டு போயிடும், வீட்டில் இருக்கிற காசெல்லாம் செலவாயின்னு ஒரு தவறான கருத்தை நீக்கிவிட்டு அந்த சிவபெருமானை வைத்து வழிபட்டவர்கள் 63 பேர்கள் சிவபெருமானை வழிபட்டு நற்கதி அடைந்திருக்கின்றார்கள் என்ற வரலாறு நமக்கு பெரிய புராணத்தில் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு இனியாவது தமிழ்ச்சேவர்கள் அந்த சிவ வழிபாட்டை வீட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.